ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்கூலுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாத அளவுக்கு நாங்கள் இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? யார் அது நம்ம ஸ்கூலை பற்றி மீம்ஸ் பேஜ் ஸ்டார்ட் பண்ணது இன்ஸ்டாகிராமில்? எல்லாமே எங்களுக்கு தெரியும். இன்னும் தைரியம் தான் எல்லாம் டீச்சர்ஸ் நம்ம பண்ணுற நம்ம டெய்லி அசம்பிளியில் நான் பேசுறது, ஒரு பிரின்சிபல் பேசுறதே வந்து ஒரு மீம் ஆக்கிருப்பீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஸ்டோரேஜில் இருக்க எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னா எல்லாமே தெரியுது. அது யாருன்னு கூட எங்களுக்கே தெரியும். நாங்கள் ஏன் சொல்ல மாட்டோம்னா, இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களோட வாழ்க்கை பிளாக் மார்க் வாங்கி இதாகிடக்கூடாதுன்னு தான். எங்கள் ஐடி செல் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பேஜை நாங்கள் சீக்கிரமாக மூடிடுவோம். அதை மூடிட்டு அந்த அட்மின் யாரும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுதான் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் இருக்கிறது லாஸ்ட் டே. அதனால நான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆஃபர் தரேன். இந்த பேஜை யார் ரன் பண்ணிருக்கீங்களோ அவங்களா வந்து கன்ஃபியூஸ் பண்ணி ஒத்துக்கோங்க. ஏன்னா ட்ரூத், நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனா நான் வந்து உங்களை பாதி மன்னிச்சு கூட விட்டுருவேன். ஆனால் நாங்களா, எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எங்கள் ஐடி செல் ட்ராக் பண்ணுவாங்க இன்னைக்குள்ள. ஆனால் நாங்களா இது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மணி பாப்பா வந்து சாரி மிஸ், சாரி மேம் அப்படின்னீங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு நான் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். புரியுதா? இப்போவே அந்த மீம் பேஜில் பண்ணுறவங்க வந்து நிறுத்துறது நல்லது. புரியுதா? இந்த மீம் பேஜ் நான் நாளைக்கு பார்க்குறதுக்குள்ள அந்த மீம் பேஜ் இருந்திருக்கிற தடை இல்லாமல் அந்த பேஜ் டெலிட் ஆகிருக்கணும். இந்த பேஜ் மட்டும் டெலிட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ தெரியும். கம்ப்யூட்டர் மிஸ் எங்கள் ஐடி செல் ஹெட் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சி உங்கள் எல்லாருக்கும் அப்போ இருக்கு அதே அசம்பிளி முன்னாடி நாங்களா கண்டுபிடிச்ச ஸ்டூடெண்ட் இங்கே நிற்க வச்சு கிளி அப்போ தெரியும். இவங்க படிக்க ஒன்றும் தெரியாது, மீம் வந்து பண்ண வந்துடுவாங்க. இப்படி பெரிய மீம் பேஜ் போட்டுக்கிட்டு இந்த மீம்ஸ் வந்து போடுறதுனால நீங்கள் வந்து ஃபியூச்சரில் எங்கேயா போவீங்கன்னு நினச்சிடாதீங்க. ஓகேவா? கெத்து காட்டுறாங்களாம்மா மீம் போட்டு. உங்களோட மார்க்ஸ் வச்சு நாங்கள் மீம் போட்டு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தாங்க மாட்டேங்க. நீங்கள் எழுதுற புல்ஷீட்டை பற்றி நாங்கள் வந்து எடுத்து நெட்டில் அப்லோட் பண்ணுறேன். ஒருத்தவங்க ஆன்சர் ஷீட் அப்போ தெரியும் உங்கள் எல்லாருக்கும் உங்களோட லட்சணம் இடியட்ஸ். எங்கள் ஐடி செல் ட்ராக் பண்ண உடனே அந்த பேஜுக்கோட அட்மின், அந்த பேஜை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம். I'll see you guys tomorrow. Disperse.